தமிழர்களுக்காக உழைக்கிற ஒருத்தரை தமிழர்கள் அவங்கள கொண்டு போய் அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்கள வந்து நீங்க அடையாளப்படுத்துறீங்க அவங்க எல்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு. அவங்க நான் ஏன் அடையாளப்படுத்துறேன்? அவங்க தாங்க அவங்கள அடையாளப்படுத்திட்டாங்க. நான் தெலுங்கு நாடகம் போடல. ஐயா கருணாநிதி தான் தெலுங்கு நாடகம் போட்டாரு. ஈவே ராமசாமி நாய்க்கர் அப்படிங்கிற படம் தெலுங்குல வந்து திரையிடப்படும் போது அதுக்கு தெலுங்குல பேசினவர் யாரு? நான் இல்ல, எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இல்ல, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெலுங்குல பேசியிருக்காங்க. அந்த காணொலி அனுப்பட்டுமா? அனுப்பட்டுமா? நான் தெலுங்கர்கள் அவர் அடையாளப்படுத்தல, அவர்கள் தங்களை தெலுங்கர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டார்கள். நாங்க அதை தமிழர்களுக்கு வந்து எடுத்து காட்டுறோம். தெரியுமா 1935ல இப்ப நம்ம சட்டநாதன் கமிஷன் பேசுவாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் உங்களுக்கு நாங்க தான் இருந்தோம், சட்டநாதன் கமிஷன் கொண்டு வந்தோம் அப்படின்னு. 1935ல கம்மாவார்களை இங்க இருக்கக்கூடிய ரெட்டிகளை வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை வைக்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லி அரசு ஆணை வெளியிட்டிருக்கு. எப்படி அரசு ஆணை வெளியிட்டாங்க? அப்போ இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஜில்லா கலெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, இல்ல இவங்க இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கே கிடையாது, இவங்களை இந்த இடத்துல இருந்து எடுக்கணும், இவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் இந்த இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சட்டநாதன் கமிஷன்ல வலியுறுத்தி இருக்கு. நீங்க சட்டநாதன் கமிஷன் கொண்டு வந்தீங்கல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலத்துக்காக கொண்டு வந்தீங்க, அவர் சொன்னதை செய்ய வேண்டியதானே? 100 ஆண்டுகளா வந்து அரிச்சிட்டு இருக்கிறாங்க. 100 ஆண்டுகளா இங்க தேவேந்திர குல வேளாள மக்கள் எங்களை வந்து பட்டியலத்துல இருந்து வெளியேற்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெளியேற்றிய மக்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை வச்சு இவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துடலாமே. தமிழ்நாட்டின் அரசுங்கிறது வேற, மற்ற ஏனைய மாநிலங்களுடைய அரசு என்பது வேற. என்னை பிற்படுத்தப்பட்டவன ஆக்கினவனே பிற்படுத்தப்பட்டவருக்கான நலன்களை, பிற்படுத்தப்பட்டவருக்கான கல்வியை, வேலை வாய்ப்பை வந்து பறிப்பது எப்படி சரிங்கிறீங்க? இதை நீங்க செஞ்சிருக்கணும்ல, இதை நீங்க செஞ்சிருக்கலாம். ஐயா கருணாநிதி அவர்கள் செய்யணும்ல. திராவிட இயக்கங்கள் மாறி மாறி கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளமா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மற்ற நீங்க வந்து தமிழ்நாட்டை தாண்டி கும்மிடிப்பூண்டி தாண்டி போனீங்கன்னா நம்முடைய நிலையே வேற மாதிரி இருக்குது வட மாநிலங்கள்ல. ஆனால் தமிழ்நாடு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கணும். இன்னைக்கு கேள்வி கேட்கிறோம், இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நம்ம முன்னேறிய ஒரு நிலையில தான் இருக்கோம். சொல்லுங்க, எதுல முன்னேறி இருக்கோம் சொல்லுங்க. நான் சொல்றேன், பொருளாதாரத்துல நம்ம முன்னேறி இருக்கோமா? இவங்க அப்படி சொல்லுவாங்க. 75 ஆண்டுகள்ல 1952ல தமிழ்நாட்டுல முதல் தேர்தல் நடக்குது, இந்தியாவிலேயே முதல் தேர்தல் நடக்குது. 52 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கிய ஒட்டுமொத்த கடன் என்பது 4.5 லட்சம் கோடி. 2021 இவங்க திராவிட மாடல் அரசு வந்தாங்கல, வந்து 4 வருஷம் 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்குறதுல நம்பர் 1. டெவலப்மெண்ட்டுக்காக தானே அதை பயன்படுத்துறாங்க. யாரோட டெவலப்மெண்ட்? மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. சாலை வசதிகளே இல்லாத கிராமங்கள் இருக்கு. ஐயா கருணாநிதி அவர்கள் தொடர்ச்சியாக போட்டிட்டு வென்ற திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில சாலைகள் இல்லாத கிராமங்கள் இருக்கு.